மூன்று தன்மைகள், மூன்று விடயங்கள் எவரிடத்திலே இருக்குமோ அவருக்கு கியாமத்துடைய நாளிலே எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மூன்று தன்மைகள் உடையவர்கள் யார்? அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தன்மைகளை சொன்னார்கள். இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்குமோ அவருக்கு எந்தவித கேள்வி கணக்கும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அல்லாஹ் இந்த மூன்று தன்மைகள் உடையவர்களாக எங்களை ஆக்குவானாக. தபரானி, ஹாக்கிம், பஸ்ஸார்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி, மூன்று விடயங்கள் எவரிடத்திலே இருக்குமோ ஹாஸபஹுல்லாஹு ஹிஸாப யஸீரா, அல்லாஹ் அவருக்கு லேசான கேள்வி கணக்கை கேட்கிறான். லேசான கேள்வி கணக்கு என்றால் என்ன கண்ணியமானவர்களே? ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னாங்க, மன் நூகிஷல் ஹிஸாப் ஃபகத் ஹலக, யார் கேள்வி கணக்கிலே மாட்டிக்கொண்டாரோ அவர் நாசமாகிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாப யஸீரா, லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று கூறுகிறானே, அப்ப இது எந்த விதத்திலே சாத்தியம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், ஹிஸாப யஸீரா, லேசான கேள்வி கணக்கு என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை மறுமையில் தனிமையிலே அழைத்து, நீ உலகத்திலே இந்த பாவங்களை செய்தாய், உலகத்திலே அந்த பாவங்களை நான் மன்னித்து மறைத்தேன், எப்படி உலகத்தில் நான் இந்த பாவங்களை மறைத்தேனோ அதே போல இந்த நாள், இன்றைய நாளும் அந்த பாவங்களை நான் மன்னித்து மறைத்து விட்டேன், நீ சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இது தான் லேசான கேள்வி கணக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களே, யாரிடத்திலே இந்த மூன்று தன்மைகள் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் லேசான கேள்வி கணக்கை கேட்கிறான். அப்படி என்று சொன்னால் அந்த மனிதரை ரகசியமாக அழைத்து, நீ உலகத்திலே இன்ன பாவங்களை செய்தாய், இந்த பாவங்களை நான் உலகத்திலே மறைத்தது போல் இன்றைய நாளும் யாருக்கும் வெளிக்காட்டாமல் மறைத்து விடுகிறேன், உன்னை சுவர்க்கத்திற்கு நான் அனுப்பிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு அனுப்புவானே, இதைத்தான் இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வஅத்கலஹுல்லாஹுல் ஜன்னத பிரஹ்மத்திஹி, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக, அருளின் மூலம், ரஹ்மத்தின் மூலம் இந்த மனிதரை சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த மூன்று பாக்கியசாலிகள் யார்? முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅதி மன் ஹரமக், உங்களுக்கு கொடுக்காமல் யார் தடுக்கிறாரோ அவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். கஷ்டமான ஒரு அமல் தான் கண்ணியமானவர்களே. இது எல்லா விடயத்திலும் வரும், சின்ன விடயத்திலும் வரும், பெரிய விடயத்திலும் வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், யாராவது ஒருவருடைய பெற்றோர் ஒருவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் மற்ற பிள்ளைகளுக்கு அப்படியே பிரித்து கொடுத்து விட்டால் இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் வரும். அந்த பெற்றோர் செய்தது தவறு தான், இவருக்கு மட்டும் கொடுக்காமல் மற்ற பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுத்து இவர் மட்டும் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, பிற்காலத்தில் தாய் தந்தைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த மகன் என்ன செய்கிறார்? அந்த தாய் தந்தையை கவனிக்கிறார். அவர்கள் சொத்துக்களை தர முடியாது என்று மற்ற பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள். இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருப்பார். அப்படி இருந்தும் இந்த பெற்றோருடைய நிலையை கண்டு அந்த பெற்றோருக்கு இவர் கொடுக்கிறார். இவருக்கு அல்லாஹ் பிறகு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி அந்த செல்வங்களில் இருந்து தன்னுடைய பெற்றோரை பராமரித்துக் கொள்கிறாரா? இவர் இந்த கூட்டத்துக்குள்ளால் வருவார் கண்ணியமானவர்களே. அது மட்டுமல்ல, சின்ன விடயங்களையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏதாவது சாப்பாடு பொருட்கள் யாராவது ஒருத்தர் கேட்டு வரும் பொழுது அவருக்கு நாங்கள் கொடுக்காமல் அப்படியே தடுத்து வைத்து விட்டோம். ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதருக்கும் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவான். இந்த சந்தர்ப்பத்தில் யாரு கொடுக்காமல் தடுத்தார்களோ அவர்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது இந்த மனிதர், இவர் எனக்கு கொடுக்கவில்லையே அதனால் நானும் கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி அந்த ஏதாவது தேவையை நிறைவேற்றி வைத்தால் அவரும் இந்த கூட்டத்துக்குள்ளால் வருவார் கண்ணியமானவர்களே. இது கஷ்டமான
கஷ்டமான ஒரு அமல் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூலி மகத்தானது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தஸில் மன் கதஅக், உன்னை துண்டித்து வாழ்பவர்களுடன் நீ சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள். உறவு முறையை துண்டிப்பது எந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் என்று எங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். அந்த பதிவை பார்க்காதவர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். ஹாக்கிம் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், உறவு முறையை துண்டித்து வாழ்வது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் உறவு முறையை துண்டித்து வாழ்ந்தாலும் திரும்ப திரும்ப இவர் போய் அந்த மனிதருடன் சேர்ந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறாரா, இந்த மனிதர் இந்த கூட்டத்துக்குள்ளால் வருவார். கண்ணியமானவர்களே, மூன்றாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தஅஃபு மன் ஸலமக், உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னித்து விடு என்று சொன்னார்கள். இதுவும் ஒரு கஷ்டமான ஒரு விடயம் தான். யார் அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயம் செய்வதை பார்க்கும் பொழுது அவர் செய்த அநியாயம் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும், அவர் செய்த மோசடி தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படி இருக்க எப்படி மன்னிக்கக்கூடிய தன்மை வரும்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான கஷ்டமான அமல்களை சொன்னார்கள். இப்படியாப்பட்ட தன்மைகள் இருந்தும் யார் அந்த அநியாயக்காரரை மன்னிக்கிறாரோ இது பெரும் தன்மை. கண்ணியமானவர்களே, இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இவருக்கு சுவர்க்கத்தை கடமையாக்கிறான், கேள்வி கணக்கையும் இல்லாமலாக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அநியாயம் என்பது பெரும் பாவங்களில் ஒன்று என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் கபாயிர், பெரும் பாவங்கள் என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றும் கூறுகிறான். அநியாயம் என்பது அல்லாஹ் ஹராமாக்கிய விடயம். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அல்லாஹ் ஹதீஸே குதுஸிலே கூறுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நானே விலக்கிக் கொண்டேன், ஹராமாக்கிக் கொண்டேன். எனவே ஃபஜஅல்துஹு முஹர்ரமன் பைனக்கும் ஃபலா தஸாலமு, எனக்கு எப்படி நான் ஹராமாக்கிக் கொண்டேனோ இதே போல உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அதனால் யாரும் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அநியாயம் என்று வரும் பொழுது உலமாக்கள் அநியாயத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள். முதலாவது ظுல்முல் இன்சானி லினஃப்ஸிஹி, மனிதன் தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். அப்படி என்றால் அல்லாஹ் உலகத்தில் எந்த விடயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று ஹராமாக்கி இருக்கிறானோ, இவருடைய மனோ இச்சை எதை பின்பற்றுகிறதோ அதை செய்து இவர் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறார். பாவங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார், தப்பு தவறுகளிலே தன்னை மூழ்கடித்துக் கொள்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இவர் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவராக மாறிவிடுகிறார். கண்ணியமானவர்களே, இது முதலாவது வகை. இரண்டாவது வகை ظுல்முல் இன்சானி லிரப்பிஹி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் செய்யும்படி கடமையாக்கி இருக்கிறானோ, அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், வசதியுள்ளவர்கள் ஜகாத் கொடுப்பது, ஹஜ், இந்த விடயங்களில் எல்லாம் யார் குறைபாடு செய்கிறார்களோ இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு அடியான் செய்யக்கூடிய அநியாயங்களில் மிக பயங்கரமானது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாவம். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இணை வைப்பதை விட்டு பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது அநியாயத்துடைய வகை ظுல்முல் இன்சானி லிகைரிஹி, ஒரு மனிதர் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இது தான் பயங்கரமான வகை. கண்ணியமானவர்களே, எந்த விதத்திலும் இன்னொருவருக்கு சொல்லாலோ செயலாலோ உணர்வாலோ அநியாயம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. நாம் சில வார்த்தைகளை பேசிவிடுகிறோம், சில வார்த்தைகளை அவரை பற்றி புறமோ அல்லது அவதூறோ செய்து விடுகிறோம். இதன் காரணமாக அவருடைய உள்ளம் நொந்து, உள்ளம் அப்படியே உடைந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் விட்டு, யா அல்லாஹ், எனக்கு இப்படியாப்பட்ட பழிகளை சுமத்திருக்கிறார்கள், அவர்களை சும்மா விட்டு விடாதே என்று கையேந்தினால் நிச்சயமாக சத்தியமாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? அவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் கிடையாது. அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய துஆவை அங்கீகரிப்பான் என்று சொன்னார்கள். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஔஸத் என்ற கிதாபில் கொண்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அக்ரமி அஹ்லாக்கி துன்யா வல் ஆখিরা, இம்மை மறுமையுடைய நற்குணங்களில் மிக கண்ணியமான விடயங்களை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று விடயங்களை தான் சொன்னார்கள். உங்களுக்கு கொடுக்காமல் தடுப்பவருக்கு நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்தவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களுடன் துண்டித்து வாழ்பவருடன் நீங்கள் சேர்ந்து
சேர்ந்து வாழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு மகத்தான 3 நற்குணங்கள் தான் இது. இந்த 3 குணங்கள் எவரிடத்தில் இருக்குமோ சந்தேகமில்லாமல் நிச்சயமாக அவருக்கு கேள்வி கணக்கும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அவரை சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆகவே இந்த 3 விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 தன்மைகள் நம்மிடத்திலே வந்துவிட்டால் எங்களுக்கு கியாமத்துடைய நாளிலே எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக எங்களை சொர்க்கத்திற்குள்ளால் நுழைவிப்பான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்து இந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.